கைஸ், நான் உங்களுடைய இன்னைக்கான வீடியோவில் நான் பார்க்க போனால் பேலன்ஸ் இருக்க ஸ்வீட்டோட மிஷின் கைஸ். இதுக்கப்புறம் அந்த ஸ்வீட்டோட மிஷின் நீங்கள் பார்க்க முடியாது. இதுதான் குரூப் சைட்டில் கடைசி மிஷின். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த சட்டியை போட்டு வர மாட்டோம். இங்கே நம்ம தான் இங்கே பாலாஸ் எல்லாம் சும்மா மிச்சம் இருக்க பாலாஸையும் அடிக்க உடச்சி விட்டு நம்ம தான் இனிமேல் ஏன்னா என் தம்பி இவன் இருந்தாலும் தான் நம்ம வந்து வந்துடுவோம். இப்போதான் எனக்கு தெரியாதா நம்ம ஃபஸ்ட்டு வந்தப்போ மைக்க விட மாட்டாங்க. மிச்சம் இருக்க பாலாசையும் அடிச்சு உடச்சிட்டு நம்ம மட்டும் தான் இங்கே இனிமேல் எவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. எல்லாத்தையும் நம்மளை பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்கான். இந்த இடத்துலயே பார்த்துருப்பீங்க, அந்த டீமில் எல்லாம் இருப்பாங்க. பிக்ஸுமுக்கு ரைடாக விட்டுருக்க மாட்டாங்க. வாங்க போவோம். யாரா அது இந்த நேரம் பார்த்து போக முடிக்கிறது? யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிதோட பாய் ஃப்ரெண்டு. அதனால் உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, முக்கியமான மீட்டிங் இல்லை, நீ வேறு ஃபோன் பண்ணிக்கிறியா? அவன் லேட்டாக போகிறேன் நீ வந்த இவன் உன்கிட்ட காமிச்சாகணும் அப்படிங்கிறான். அவன் பேர் தான் வந்துடுச்சு, இன்னொரு பேர் சீசர் வந்தேன். சரி வாங்க அவன் போய் பார்த்துட்டு போவான். அது ஒரு வண்டி இன்ஜின் பார்க்கணும். இந்த வண்டி எடுத்துருவோமா? அண்ணன் வண்டி தானே, அண்ணன் வண்டி மாதிரி வாங்க போவோம். இடம் பெச்சிங்கில் இருப்பாப்பா பையன். இந்த மிஷினில் ஃபைட் இருக்கும், அதனால நீங்கள் என்னெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிங்கன்னு நிறைய கல்லாம் எடுக்காதீங்க. சும்மா அவ்வளோ கண்ணு தரப்போம். ஆனால் இந்த மிஷின் முடிஞ்சு வேறு செட்டிங் மாற்றிடுவாங்க. அப்போ கன்று ஒன்றுமே இருக்காங்க வாங்கில. நீங்கள் எவ்வளோ தான் கன்று வாங்கியிருந்தாலும் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு தான் விடுவாங்க. அதனால் ஓரளவு இருந்தாலே போதும் கன்று சொல்கிறது. ரொம்பலாம் எடுக்காங்கண்ணா. காசு வேணால் சேர்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா கன்று எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க அப்படின்னு. இந்த சைடு தான் இருக்கு நினைக்கிறேன். எங்கடா நிற்கிற? எனக்கு நிற்காம தெரியும். ஏதோ காமிக்குது, சைடில் இருப்பான் நினைக்கிறேன். இங்கே வாங்க அப்படியே கண்டுபிடிச்சாச்சு. வேற வேலை இல்லை, நம்மளே கூப்பிட்டு இருக்கலாம். இப்படி தான் வேறில் வேறு சொல்கிறீங்களா? இப்படி யாரு பாலாஸ் ஃபேன்ஸ்லாம் வர்றாங்க. அவனை பார்க்கறதுக்கு ஆடானே ஃபோன் அடிச்சு விட்டுட்டு இவன் தான் எங்கே உட்காந்து விட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஃபஸ்ட்டு போட்டுச்சேன். யாருமா ரைடரு போனவா பிக்ஸ்மாக்கு நீனா முதுகில் ஊற்றிட்டீங்களா? யாரை நம்புறேன்னு தெரியலண்ணா. போலீஸ் டெம்பனி அவன் பேர் என்னன்னு தெரியல, விடுங்க. இந்த கார் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சிஜியோட அம்மா கொண்டா அதே காரு இங்கே ஒழிச்சு வச்சுருந்துருக்காங்க. பார்த்தியா உனக்கே துரோகம் கொண்டு போடுறாங்க அப்படின்னா. ஐயோ நான் எதிர்பார்க்கல. இது உடனே ஸ்வீட்டிட்ட சொல்லி ஆகணும். ஸ்வீட் வர என்ன தெரியல. ஐயோ வந்துட்டு இருக்கான் வேற நம்மளால. நீ தங்கச்சியை பார்த்துக்க, நான் போய் ஸ்வீட்டை பார்த்துட்டு வரேன். இந்த வண்டி எடுத்துகிட்டு போவோம், அப்போ கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியும். நீங்கள் வண்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா அதே டைம் ஆயிரும். மேலே கழுத்து வேறு போயிட்டுருக்க வரேன். ஸ்வீட்டை வர போய் காப்பாற்றணும். பார்த்துலாம் சமாளி கட்டிட போகிறாங்க. கூட இருந்து துரோகம் பண்ணிட்டாங்க. ஸ்வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு பார்க்குறேன், ஃபோன் எடுக்க மாட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக போய் அவனை காப்பாற்றிடுவான். எந்த இடத்துல இருப்பானா இது சைக்கிள் ஃபஸ்ட்டு மிஷினில் சைக்கிள் ஓட்டிட்டு வர முடியுமா? ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வந்து பார்ப்போம், அந்த இடத்துல இருப்பாங்க. ஆனால் அந்த ரூட் தான் என்ன தெரியும் தெரியல சரியா. இந்த சைடு தான் போகணும். ஏன் நாப்பாட் நீ வேறு அதுக்குள்ளே முக்கால் எழுது கிடையாது. நான் போகிறதுக்குள்ளே பாடம் எடுப்பேன்னு நினைக்கிறேன்.
ஒரு டீம் பாய்ஸ் ஒருத்தனும் சொல்ல மாட்டாங்களோ. அப்பா போய் வாங்கண்ணா இந்தளவு வண்டியை விட்டு ஏற்றிருங்க வைக்கிறேன். வண்டியை விட்டு ஏற்றிடலாம். இப்போதைக்கு பாலிக்கு ஏற்றில்ல, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அவனை போய் பார்ப்போம். இவன் வேறு குறுக்காரன்னுக்கிட்டு இருக்கு. சரி நம்மளால புல்லட் அடி வாங்கி ரத்தம் வந்தீங்கன்னா எங்கே சீக்கிய போகணும் அப்படிங்கிறதுனா வேறு என்ன. ஐயோ சீசன் அவனை போட்டோன்னா அவனை பார்க்க வந்தேன்னா ரைடரும் பிக் ஸ்மோக்கு நம்பால இல்லை, நம்ம எனிமி பாலாக்ஸோட சேர்ந்துட்டாங்க. அவனுக்கே துரோக மூமெண்ட் போட்டாங்க. அதனால தான் போயிருந்தேன். சரி இவன் வேறு சொல்கிறான் போலீஸ் வந்துடுவாங்க, பேர் நீனாச்சும் தப்பிச்சு போயிருந்தான். என் அண்ணன் சுட்டாங்க, சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்பாத எல்லாரையும் போடுதல் ஆரம்பிக்கிறான். ஆனால் நம்ம ஊரில் சொல்கிறது போய் நான் வரேன்டா வாங்குறா எவனா இருந்தாலும் சரி நீ ஜாலிடா. அண்ணன் வேலையை வச்சிங்கன்னா இந்த பொட்டிக்கு மேலே வந்துடுனா அவனுக்கு பண்ணி அவனை போய் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு வரோம். இந்த எந்த வேலைக்காவது கிட்ட போய் தான் அடிக்கணும். சாவா வாங்கடா இப்போ வாங்கடா. என்ன அடிக்காது இல்லைங்க இங்கே தானே வரீங்க. இன்னும் 2 வருது. வண்டியோட இது வச்சுருந்தாங்களா ஒரு வண்டியில் 3 பேர் அடிச்சிடுவாங்களா. பரவாயில்ல எத்தனை பேர் இருந்தாலும் சரி நீங்கள் வேலையாண்டா ஃபஸ்ட்டு என்ன வருங்க. நான் வண்டியை போட்டு விட்டுறேன். நான் அப்டேட் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் வண்டியோட வேலை. போலீஸ் வேறு ஸ்டாரை போட்டு விட்டாங்க. ஐயோ போலீஸ் சுற்று போட்டாங்க. இன்னும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதான் கடிச்சு விட்றாங்களே. அவங்க அண்ணனை விட்டு போக முடியாது. அவ்வளோதான் தூக்கிட்டாங்க. மண்டையில் ஃபுல்லாக போட்டு அவங்க கடைச்சி கொண்டு வந்துட்டாங்க. வேறு சிட்டி கழிச்சிட்டு வந்தாங்க. அண்ணனையும் அரெஸ்ட் பண்ணிட்டான், அவனையும் ஜெயிலில் போட்டாச்சு. இப்போ நீ நாங்கள் சொல்கிறதான் கேட்டாகணும், வேறு வழி இல்லை உனக்கு அப்படின்னு நம்ம மாட்டுறாங்க. வேறு வழி இல்லாமல் இவங்களோட தான் இது பண்ணி ஆகணும். இந்த நிமிஷம் என்ன கொடுத்துப்பாங்கன்னா ஒரு சான்ஸ்லாம் அவனை போய் கொண்டுட்டு நீ ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பணும் அப்படின்னு சொல்ல வருவான். இல்லை அதான் சொல்கிறான். நம்ம சொன்ன மாதிரி இந்த நிமிஷத்தில் நம்மள்கிட்ட போன இது கன் வச்சு வைப்போம் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் இப்போ வர்றப்பே எதுவும் அந்த அளவுக்கு லூட் எடுக்காமல் ஓரளவு நார்மல் கன்று வச்சு அடிச்சு இது பண்ணிடுங்க. எல்லா கண்ணையும் பிடிங்கிடுவாங்க, ஒன்றும் இருக்காது. பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும், அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணாமல் உண்டு. இந்த போய்ட்டு அவன் இப்போ ஒரு கேமரா எடுத்தாமல் இருப்பான், அதெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுத்தாகணும். அவனை கொண்டுட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பி பண்ணணும். அதான் நினச்சினேன். நேற்று பக்கத்துலேயே சேவ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்மள்கிட்ட கேமரா மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. அதுக்காக இது பண்ணிட்டாங்க. இப்போ நான் சைடில் யூஸ் பண்ணி எப்படி வாங்க. அந்த மிஷினோட வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோம். பாய்.